நாராயணீயம் விளக்க உரை 46வது தசகம். விஸ்வரூபம் மிருத்பக்ஷண லீலை. ஸ்லோகம் 1. விஸ்வரூபத்தை காட்டுவதை வர்ணிப்பது. ஈஸ்வரனான ஹே குருவாயூரப்பா, முன்பு ஒரு சமயம் தங்கள் யசோதையிடம் ஸ்தன்யபானம் செய்துவிட்டு மல்லாந்து படுத்துக் கொண்டிருந்தீர். அப்பொழுது கொட்டாவி விடும் தங்களது திருவாயில் யசோதையானவள் இந்த பிரபஞ்சத்தையே கண்டாளாமே. ஸ்லோகம் 2. ஸ்ரீ கிருஷ்ணனை மண் தின்றதாக கூறுதல். ஜெகத்பதியான ஹே குருவாயூரப்பா, மறுபடியும் நீர் குழந்தைகளுடன் விளையாட ஆசை கொண்டு விளையாடினீர். அவர்களுக்கு நிறைய பழம் தருவதாக சொல்லி தராமலேயே ஏமாற்றினீர். அதனால் கோபம் கொண்ட குழந்தைகள் நீர் மண் தின்றதாக கூறினார்களாமே. ஸ்லோகம் 3. யசோதை கோபமடைதல். பிரபுவான ஹே குருவாயூரப்பா, நீர் பிரளய காலத்தில் பூமி, ஜலம் முதலிய எல்லாவற்றையும் பக்ஷிக்கின்றீர். இவ்வித சக்தியுடைய உமக்கு மண் தின்பதினால் வியாதி எவ்விதம் ஏற்படும்? நீர் மண் தின்றதால் யசோதை உமக்கு வியாதி உண்டாகும் என பயந்து கோபம் கொண்டாளாமே. ஸ்லோகம் 4. ஸ்ரீ கிருஷ்ணன் பிரமாணம் செய்தல். ஹே குருவாயூரப்பா, யசோதை உம்மை பார்த்து, அடே அடங்காத மனமுடையவனே, நீ மண் தின்றாயா என கேட்டாளாமே. நீர் தாயின் வார்த்தைகளை கேட்டு சிரித்துக் கொண்டே இல்லை என்று பிரமாணம் செய்தீராமே. ஸ்லோகம் 5. ஸ்ரீ பகவான் வாயை திறந்து காட்டுதல். ஹே குருவாயூரப்பா, உமது மாதாவான யசோதை உம்மை பார்த்து, உன்னுடைய மித்திரர்களும் சகோதரனான பலராமனும் நீ மண் தின்றதாக சொல்லுகின்றனர். நீ மட்டும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒப்புக்கொள்ளாவிட்டால் வாயை திற என யசோதை அதட்டினாள். அதற்காக நீர் மலர்ந்த தாமரை புஷ்பம் போன்ற திருவாயை திறந்தீராமே. ஸ்லோகம் 6. மண்ணை காண விரும்பி வாயை பார்த்தல். ஹே குருவாயூரப்பா, யசோதை உமது வாயில் கொஞ்சமாவது மண்ணை காண விரும்பினாள். நீர் தாயை மிகவும் திருப்தி செய்விக்க எண்ணம் கொண்டீர். ஆதலால் தாங்கள் யசோதைக்கு பூமியோடு கூட எல்லா உலகங்களையும் வாயில் காண்பித்தீராமே. ஸ்லோகம் 7. காடு முதலியவைகளை காண்பது. ஹே குருவாயூரப்பா, அப்பொழுது யசோதை உமது வாயில் ஓரிடத்தில் காட்டையும் சமுத்திரத்தையும் மற்றொரு இடத்தில் மேகத்தையும் பாதாளத்தையும் கண்டாளாமே. வேறொரு இடத்தில் மனிதர்களையும் அசுரர்களையும் தேவர்களையும் பார்த்தாளாமே. அந்த சமயம் யசோதை உமது வாயில் எதைத்தான் பார்க்கவில்லை? ஸ்லோகம் 8. ஸ்ரீ பகவானை வைகுண்டம் முதலியவற்றில் காண்பது. ஹே குருவாயூரப்பா, யசோதை உம் வாயில் உம்மை பார்க்கடலில் பள்ளி கொண்டவராக கண்டாளாமே. மேலும் சிறந்த வைகுண்டத்திலும் இருப்பவராக கண்டாளாமே. மேலும் தனக்கு முன்பு தன் குழந்தையாக இருக்கவும் கண்டாளாமே. இவ்விதம் எத்தனை விதமாகத்தான் காணவில்லை? ஸ்லோகம் 9. ஸ்ரீ பகவானின் வாக்கிலும் பகவானை காணுதல். யசோதை தங்களுடைய வாக்கில் அழகிய எல்லா உலகங்களையும் கண்டாள். அங்கு அந்த நந்த கோகுலத்தையும் அதில் தங்களையும் அந்த தங்கள் வாக்கில் முன்போல் எல்லா உலகங்களையும் வரிசை வரிசையாக கண்டாள். இவ்விதம் உலகிற்கு முடிவையே காணவில்லையாமே. ஸ்லோகம் 10. பரமாத்மாவை யசோதை மீண்டும் குழந்தையாக எண்ணுவது. ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது யசோதை தங்களை பரமாத்மா என்ற தத்துவ புத்தியை க்ஷணகாலம் அடைந்தாள். அவ்விதம் இருந்த யசோதை அன்பினால் புத்திரன் என்ற எண்ணம் வரும்படி செய்தீர். உடன் நீர் தாயை ஸ்தன்யம் கொடு என கேட்டு அவளுடைய மடியில் ஏறி உட்கார்ந்தீர். ஹே ஆச்சரிய குழந்தையே, என்னை காப்பீராக. ஸ்ரீஹரையே நமக. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम. गोविंद गोविंदा.